கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 62:5-6. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. Psalms 62:5-6. My soul waits silently for God alone, for my expectation is from Him. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be moved. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனுடைய கிருபைக்காய், தேவனுடைய அற்புதத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே ஆவியானவர் சொல்வது, என் பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே நிச்சயமாய் வரும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய கண்மலை, அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு. இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா துக்கங்களுக்கும், போராட்டங்களுக்கும், நோய்களுக்கும் நாம் அசைக்கப்படாதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் ஜீவிக்கிறபடியினால் நீங்களும் நானும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, அவர் உங்களுக்கும் எனக்கும் கண்மலையுமாயிருக்கிறார். அவர் நம்முடைய ரட்சிப்பாயிருக்கிறார், நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். நாம் அதனாலே எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த புதிய நாளை நாம் சந்திப்போம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிச்சயமாய் நடத்துவார். எந்த தீங்கும் உங்களையும் என்னையும் அணுகாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். அமேன். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ற அற்புதமான வார்த்தையை நான் நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்யும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நீதான் எங்களுடைய கண்மலை அப்பா, நீதான் எங்களுடைய கோட்டை தகப்பனே. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. இரத்த கொட்டைகளை ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.